எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மோனிஷா. ஆ நாங்க வந்து பண்ருட்டிலருந்து வரோம். ஆக்சுவலா இப்ப நான் நிக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ லக்ஷ்மி மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு. இங்க என் பையன லாஸ்ட் இயர் நான் அட்மிஷன் போட்டிருந்தேன். இங்க இப்படி ஒரு ஸ்கூல் இருக்கு அப்படின்றதே வந்து எனக்கு தெரியாம தான் இருந்துச்சு. அப்போ நாங்க சரி எங்கேயாவது நான் புதுசா சேர்க்கணும், நியூ என்வைரன்மென்ட் வேணும் அப்படின்றதுக்காக தேடி கண்டுபிடிச்சு செலக்ட் பண்ண இடம் தான் நான் இந்த ஸ்கூலு. ஆக்சுவலா இது கொஞ்சம் இன்டீரியர்ல இருந்தாலும், இந்த ஸ்கூல்ல நெறைய விதமான நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து பேபீஸ் கிட்ட என்னால வந்து கிட்ஸ் கிட்ட பார்க்க முடிஞ்சது. அதனால தான் நான் என்னோட சின்ன பையனையும் திரும்ப இங்க அட்மிஷன் போடலாம் அப்டின்ற ஐடியாவுக்காக இங்க வந்திருக்கேன். இன்னைக்கு ஆர்டி குலுக்கல் நடக்குது. அதுக்காக என்னோட சின்ன பையனையும் இங்கேயே சேர்க்கலான்ற ஐடியால இங்க வந்திருக்கோம் இன்னைக்கு. அப்படி என்ன இங்க ஸ்பெஷாலிட்டி இருக்கு அப்டின்னாக்கா, இந்த லக்ஷ்மி ஸ்கூல்ல வந்து என் பையன சேர்த்ததுக்கப்புறம் அவன் ரொம்ப துருதுருன்னு இருப்பான். ஆனா இங்க வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆயிட்டாங்க. இதுவரைக்கும் ஒரு மிஸ் கூட அவன அடிச்சதே இல்லன்னு சொல்லுவான். டிசிப்ளினா இருக்கான். ரொம்ப டிசிப்ளினா மாறிட்டான். அதே மாதிரி நெறைய மான்டெசரி மெத்தட் அது எப்படி சொல்றதுன்னா, அவனையே படம் வரைய வச்சு, அவனையே கலர் அடிக்க வச்சு, அது என்னன்னு வந்து ஆழ் மனசுல பதிய வைக்கிற அளவுக்கு வந்து இவங்க வந்து ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் இங்க புக்கோ, நோட்டோ அதிகப்படியான ஒர்க் லோட்ஸ் குடுக்காம, எப்படி வந்து பசங்கள வந்து பண்ணலாம்? அவங்களா எப்படி அவங்கள இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம்? அப்படின்றத வந்து இங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு அந்த மெத்தட் ரொம்ப புடிச்சிருக்கு அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்துக்காக தான், என்னோட சின்ன பையனையும் நான் இந்த ஸ்கூல்ல இப்ப வந்து ஜாயின் பண்ண வைக்கிறேன். ஸோ உங்களுக்கும் ஐடியா இருந்தா, நீங்களும் இங்க வந்து ஜாயின் பண்ணுங்க. எனக்கு இந்த என்வைரன்மென்ட் ரொம்ப புடிச்சிருக்கு. ஒரு சத்தமே இல்லாம அமைதியா இருக்கு. பசங்க படிக்கிறதுக்கும் எல்லாமே நல்லா இருக்கு. எனக்கு அதனால தான் இந்த ஸ்கூல்ல ரொம்ப மெயினா புடிச்சிருக்கு. அண்ட் டீச்சர்ஸ் அண்ட் ஹெச்எம் வந்து எந்த குழந்தைகிட்டயும் ஒரு பார்ஷியாலிட்டி பார்க்காம எல்லா குழந்தைங்களையும் நல்லாவே பார்த்துக்கிறாங்க. எனக்கு அதுவும் ரொம்ப புடிச்சிருக்கு ஆக்சுவலா. எல்லா குழந்தைங்களும் ஒரே மாரியே நடத்துறாங்க. எல்லாருக்குமே வந்து இந்த அதாவது செய்முறை கற்றல் சொல்லுவாங்க. அவங்களே செஞ்சு, அவங்களே கத்துக்கணும் அப்படின்னு நெனச்சு எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ தேங்க் யூ. இந்த ஸ்கூல்ல வந்து இப்படி ஒரு ஸ்கூல் இருக்கு அப்படின்னு வந்து எனக்கு இன்னைக்கு தெரிஞ்சு, இன்னைக்கு என் புள்ளைங்களோட லைஃப் வந்து நான் நல்லா செட்டில் பண்ண ஒரு இடம் கண்டுபிடிச்சுட்டேன். தேங்க் யூ சோ மச் ஃபார் டீச்சர்ஸ் அண்ட் ஹெச்எம் டூ.